ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சமையல் வண்ணம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பாஸ்தா தாங்க. சிம்பிளாக இன்றைக்கி வீட்டு ஸ்டைலில் பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்குது. இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து பாஸ்தாவில் உப்பு பிடிக்கிறதுக்காக தான். இது எல்லாமே இந்த நூடுல்ஸ் செய்கிற மெத்தடே தான். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாஸ்தா போட்டுக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1/2 kg இருக்கும். போட்டுடலாம். கொதிக்கிற தண்ணின்றதுனால கொஞ்சம் பொறுமையாக போட்டுக்கலாம். ஓகே, இது போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா ஒரு 1/2 குக் ஆகிற அளவுக்கு வெந்தால் போதும். ஃப்ளேம் வந்து ஹைலியே வச்சுக்கோங்க. ஓகே, இது வேகட்டும். இப்போ பாருங்கள், செம்மையாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. இடையில நீங்கள் ஒரு தடவை கிளறி விட்டுக்கணும். நான் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் மிச்சமாக இருந்தது பாஸ்தா, அதையும் சேர்த்து போட்டுட்டேன். அதான் ரெண்டு கலரில் உங்களுக்கு தெரியுது. ஓகே, இப்போ இதை வந்து வடிச்சிடலாம். இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். இப்போ இந்த தண்ணியை நான் வடிச்சிட்டேன். மறுபடியும் இப்போ வந்து நார்மல் வாட்டர் தான் நான் இப்போ ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட கோல்டு வாட்டர் இருந்தால் நீங்கள் அதுவும் கூட போட்டுக்கோங்க. இது லைட்டாக 2 பெரட்டு பெரட்டிட்டு இந்த தண்ணியை நம்ம வடிச்சுக்கணும். இது எதுக்காக செய்கிறோம்னா மறுபடியும் இந்த பாஸ்தா வேகாமல் இருக்கணும். அப்படி இல்லைன்னா குழஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்காகத்தான். இதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் இப்படி எண்ணெய் ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியும் வடித்து வச்சிட்டோம்னா நல்லா நமக்கு பொலப்பொலன்னு இருக்கும். அந்த எண்ணெயும் தண்ணியும் ஒட்டாததுனால நல்லா பளபளன்னு இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ஒரு 3/4 குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் போட்டு எல்லாம் பெரட்டும் எண்ணெய் தக்காளி வெங்காயத்துலலாம் போட்டு இது பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியும் வடித்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் ஃப்ரீயாக கலர் இருக்குது, நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். 1 2 3. இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் நல்லா ஒரு பெரிய வெங்காயமாக 2 மீடியம் சைஸில் இருக்க வெங்காயம் நல்லா 2 எடுத்து நறுக்கி வச்சுருக்கிறேன். இது நம்ம வீட்டில் தான் செய்கிறோம், அதனால் நல்லா வந்து டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். வெங்காயம் போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். அதுக்காகத்தான். நல்லா வதங்கட்டும். தக்காளி வெங்காயமெல்லாம் நம்ம வேணுங்கிற அளவுக்கு போட்டு செஞ்சுக்கலாம். பாஸ்தாலெல்லாம் பெருசாக ஒன்றும் டேஸ்ட் இருக்காது. ஸோ நம்ம ஆட் பண்ணுற மசாலா, கெச்சப், சாஸ் இதில் எல்லாம் தான் கொஞ்சம் டேஸ்ட் கிடைக்கும் நமக்கு. இன்னும் இந்த ஆயில் ஊற்றுனதுக்கு பதிலாக வெண்ணெய் போட்டு செஞ்சோம்னா இன்னும் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அந்த இட்டாலியன் டச் இருக்கும். இன்னும் இந்த பாஸ்தா சீசனிங் அதெல்லாம் போட்டு பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி அதெல்லாம் பண்ணல. இது ஜஸ்ட்டு ஹோம் ஸ்டைல். இப்போ வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதமாக வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மீடியமாக சின்ன தக்காளியாக ஒரு 2 எடுத்துருக்கிறேன். அதை தான் இப்போ போட்டுக்கிறேன். நீங்கள் வேணும்னா இதை மிக்சியில் கூட அடிச்சுட்டு நல்லா பியூரியாக கூட ஊற்றிக்கலாம். நான் இப்போ அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வதக்குறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா தக்காளி தொக்கு பதம் அளவுக்கு வதங்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். எங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்கிறதுனால காரமெல்லாம் நான் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்திக்குவேன். நீங்கள் வேணும்னா இந்த பச்சை மிளகாயும் கூட இந்த டைமில் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸ் சேர்த்திக்கலாம். நான் அதெல்லாம் எதுவும் எனக்கு பண்ணல. ஜஸ்ட் அப்படியே போட்டு சாஸ் மட்டும் எல்லாம் ஆட் பண்ணி பாஸ்தா செய்கிறேன். இப்போ பாருங்கள், அது அப்படியே தக்காளி வெங்காயம் 2 ஒன்று சேருது பாருங்கள். ஓகே, இந்த டைமில் வந்து ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு நம்ம சாஸஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து schezwan சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பொரியல் அந்த மாதிரி வெரைட்டிக்கும் கூட இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்றைக்கி இது வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது சோயா சாஸ் ஒரு 1/2 டீஸ்பூன், சில்லி சாஸ் வந்து இதுவும் 1/2 டீஸ்பூன். நான் இதெல்லாமே இதே டீஸ்பூனில் தான் போட்டுக்கிறேன். காரம்லாம் நீங்கள் எப்படியோ அது உங்கள் ஃபேமிலி பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. கெச்சப் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். டேபிள் ஸ்பூன் கெச்சப் தான் வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி சாஸ்து பாஸ்தா எல்லாம் பண்ணும்போது சுகர் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். நான் 1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு 2 பெரட்டு பெரட்டியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாஸ்தாவை கொட்டிடலாம். ஓகே, நம்ம இப்போ பாஸ்தா சேர்த்தியாச்சு. இப்போ இது எல்லாம் கிளறிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் சாப்பிட போகிறோம். நம்ம வேணும்னா வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். கேரட், பீன்ஸ், பட்டாணி, கேப்சிகம் அந்த மாதிரி. நான் யூஸ்வலாக அந்த மாதிரி பண்ணி போர் அடிச்சு போச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து சாஸுகளை மட்டும் போட்டு செய்யலாம்னு சொல்லி செஞ்சிட்ருக்கிறேன். கரெக்டாக பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்குது. பாஸ்தா வந்து செமையாக இருக்கும். எப்போ போல் டிஃபனுக்கு ஏதாவது உப்புமா, இட்லி, தோசை, பொங்கல் இப்படியே நம்ம பண்ணிகிட்ருக்கிறதுக்கு சப்பாத்தி, பூரி, அதுக்கு இது கூட நம்ம டின்னராக எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இதே ஃபில்லிங்காக இருக்கும். இது சாப்பிட்டுட்டு ஒரு ஜூஸ் குடிச்சோம்னாலும் கூட போதும். கிளறி ஊற்றிக்கலாம். ஓகே, உப்பு மட்டும் கொஞ்சம் பத்தலைன்னு சொல்லிவிட்டு உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன். நம்மளுடைய பாஸ்தா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வெங்காயத்தாள், அதாவது ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்ததுனாலும் கூட இந்த டைமில் சேர்த்திட்டு இறக்கிக்கலாம். நான் தான் எனக்கு சொன்னேன், வெறும் தக்காளி சாஸ் மட்டும்தான் போட்டு இந்த பாஸ்தா பண்ணுறேன். இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணி உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளுடைய ஹோம் ஸ்டைல் பாஸ்தா ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக கொத்தமல்லி போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே பரட்டி விட்டுறலாம். நம்மளுடைய ஹோம் ஸ்டைல் பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே ஒரு தடவை தான் செஞ்சு பாருங்கள். யூஸ்வலாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுட்டு செய்கிறது இல்லாமல் ப்ளெயினாக இந்த மாதிரி சாஸ் மட்டும் போட்டு கூட செஞ்சு பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுங்க. சமையல் பல வண்ணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணியும் விடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.